ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சின்னக்கா சமையல். இன்றைக்கி நல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுமே பார்த்திங்கன்னா, உரிச்சி எடுத்து வச்சுருக்கிற பூண்டு பல்லுங்க போடுறோம். ஒரு 10 பீஸ் போதுமானது. பூண்டு பல் போட்டு பூண்டு வந்து ஒரு பாதி திட்டத்துக்கு நமக்கு நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து இது பண்ணிக்கோங்க. வெங்காயம் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த சட்னி, அதாவது வெங்காய சட்னி வந்து ஒரு 4 பொருள் மட்டும்தான். பூண்டு, வெங்காயம், தக்காளி, உரப்புக்கு தேவையான பச்சை மிளகாய், இல்லை காஞ்ச மிளகாய். இது மட்டும்தாங்க வெங்காய சட்னி. அருமையான டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் அந்த மாதிரி சிம்பிளாக பாருங்கள். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டாச்சு. நல்லா வதக்கிடுவோம். நிறத்துக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் பயன்படுத்தின்னு இருக்கேன். இப்போ நல்லா வதக்கிட்டு, இப்போ நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, இப்போ நல்லா வந்து கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பச்சையாக இருக்கும்போது போட்டோம்னா டேஸ்ட்டு மாறிடும், டேஸ்ட் வராது. அதனால் வெங்காயம் ஓரளவுக்கு முக்கால் திட்டத்துக்கு வதங்கிட்டோம். வதங்கினதுக்கப்புறம் நல்ல தக்காளி அரிஞ்சு வச்சுருக்குறோம் இல்லையா, தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி வந்து ஓரளவுக்கு இது தோல் உரியணும், இல்லை ரொம்ப குழைய வேகணுன்றதெல்லாம் கிடையாதுங்க. தக்காளியோட அந்த பச்சை வாசம் போனாவே நமக்கு போதுமானது. தக்காளி வந்து அந்த பச்சை வாசம் போயிட்டு நல்லா ஒரு நல்லா நிற்கட்டும், அது மட்டுமே போதுமானது. நல்லா வதக்கி விடுங்க. அருமையான ஒரு வெங்காய சட்னி ரெடியாகும். தக்காளி வதங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த தக்காளிக்கு தேவையான அளவுக்கு இந்த தேவையான மசாலா கலவைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்புத்தூள் பயன்படுத்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா எப்போவுமே பார்த்திங்கனாக்கா இதிலோடு நம்ம சேர்த்து செய்யும்போது தான் நமக்கு அந்த உரப்பு டேஸ்ட் வந்து சரியாக நமக்கு கிடைக்கும். அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா கலரி விடுங்க. நல்ல கலரி விட்டு, இந்த ஃப்ளேவருக்கு பார்த்திங்கனாக்கா கொத்தமல்லி வேணும்னா கொத்தமல்லி, புதினா வேணும்னா புதினா. அதாவது அதிகமாக போட வேண்டாம், கொஞ்சமாக அந்த வாசத்துக்காக மட்டும், நல்ல ஒரு வாசம் வரணுன்றதுக்காக மட்டும் நமக்கு என்ன தேவையோ, என்ன மாதிரி ஃப்ளேவர் வேணுமோ அது மாதிரி பயன்படுத்திக்கலாம். அருமையான ஒரு வெங்காய சட்னிக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ரெடியான வெங்காய மசாலாவை பார்த்திங்கனாக்கா அப்படியே எடுத்து நம்ம ஒரு 10 நிமிஷன்றதை விட தேவைக்கு மேலேயே கூட நல்லா ஆற விட்டுடும். ஏன்னா அது சூடோடு போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட முடியாது. அதனால் வந்து நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாகவே அடிச்சிடுங்க. ரொம்ப மொழுன்னு அடிக்க வேண்டாம், கொரகொரப்பாக அடித்து எடுத்து வச்சுட்டு, இப்போ இதை நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா தாளித்து இறக்கிடுங்க. மறுபடியும் ஒரு முறை டேஸ்ட்டை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையானது எண்ணெய், அதுதான் பார்த்திங்கனாக்கா கோதுமை அப்பம். இப்போ நம்ம செய்ய போகிறது கோதுமை அப்பம். எப்படி செய்யலான்னு பாருங்கள். கோதுமை மாவு ஒரு 300 கிராம் கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். 300 கிராம் கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த 300 கிராம் கோதுமை மாவுக்கு அடிஷ்னலாக பார்த்திங்கனாக்கா ஒரு 30 இல்லைன்னா ஒரு 50 கிராம், அதாவது ஒரு 5 ஸ்பூன் வந்து நான் வறுத்த ரவை எடுத்துட்டுருக்கேன். வறுத்த ரவை ஒரு 5 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறமா அரிசி மாவு ஒரு 5 ஸ்பூன். இதில் வந்து கண்டிப்பாக இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதாவது கோதுமை மாவு வெறுமனே நம்ம செய்யும்போது கொஞ்சம் வழவழப்பாக தெரியும். அந்த வழவழப்பு இல்லாமல் நல்ல நைஸாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் ரவையும் அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் சில மசாலா பொருட்கள்னு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், அப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது போட்டுட்டு இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ இதில் மேற்கொண்டு கலக்கக்கூடிய மசாலா கலவை என்னன்றதை பார்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இதுக்கு வந்து சோடா மாவு, கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கிள்ளி எடுத்து விதைகளோடு போட்டிருக்கோம் இல்லையா, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் அடிஷ்னலாக நம்ம என்ன சேர்த்துறோன்னு பார்த்திங்கனாக்கா வெங்காயம், தக்காளி, திருவண்ண கேரட். இப்போ இதையெல்லாம் பார்த்திங்கனாக்கா நல்ல எண்ணெயில் நல்லா வதக்கிடலான்னு பார்த்திங்கனாக்கா கடுகு போட்டு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், இதையெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சிடலாம். கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு போட்டு நல்லா
பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம பொடியாக எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் போட்டு நல்லா வறுத்துடலாம். நல்லா வெங்காயம் வறுக்கட்டும். வறுவுண்டுடட்டும். காஞ்ச மிளகாய் ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். அதையும் நல்லா வறுத்துடலாம். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பார்த்திங்கனாக்கா நல்ல குழைய வேக விடுங்க. நல்ல குழைய வதக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம ஏற்கனவே திருவி எடுத்து வச்சுருக்கிற கேரட் இருக்குது சரிங்களா. கேரட்டு கூட உங்களுக்கு இன்னும் நிறைய கேரட் இருக்குது, உருளைக்கிழங்கு, இப்படி என்ன தேவையோ அதை போட்டு நம்ம மறுபடியும் நல்லா கிளறிடலாம். தேவைக்கு நான் கேரட் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் என்ன வேறு என்ன வெஜிடபிள்ஸ் தேவைப்படுதோ அதை போட்டு நீங்கள் கிளறிக்கலாம். நல்லா போட்டு வதக்கிடலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ அந்த வதக்கின்ற ஒரு 10 நிமிஷம் மூணுனாக்கா நமக்கு ஒரு 5 நிமிஷம் மூணுனாக்கா அந்த கேரட்டோட அந்த பச்சை வாசமெல்லாம் போய்ட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் நிற்கும். இப்போ அதுக்கு இப்போ இந்த மசாலா கலவைக்கு தேவையான அளவுக்கு உப்புத்தூள் கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு என்ன தேவையோ அந்த தேவையான அளவுக்கு உப்புத்தூள் போட்டுட்டு மறுபடியும் ஒரு முறை கிளறி நல்லா வதக்கிடுவோம். இப்போ இது அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம். சூடோட வேண்டாம். நல்லா வதக்கினது போதும். அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுமே இதில் உங்களுக்கு தேவையானாக்கா நம்ம ஏற்கனவே மிளகாத்தூளெல்லாம் மிளகாயெல்லாம் பயன்படுத்தின்னு இருக்கோம். இருந்தும் இதில் வேணும்னாக்கா நீங்கள் மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். எடுத்து ஆற வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், இப்போது நம்ம அந்த கோதுமை மாவு, ரவை, அரிசி மாவு கலந்து எடுத்து வச்சதில் தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சம் சோடா மாவு போட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றி நல்ல தோசை மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிரு. நம்ம எப்படி கரண்டியில் எடுத்து அப்படியே தோசையாக ஊற்றுவோமோ அந்த பதத்துக்கு இந்த கோதுமை மாவை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கரைச்சி எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னாவே நமக்கு அந்த கோதுமை மாவில் மிக்ஸ் பண்ண ரவையெல்லாம் ஸ்மூத்தாக ஊறி நல்லா டீயாக வரும். அப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். இப்போது நல்லா கலக்கி தோசை பதத்துக்கு வந்த பின்னாடி நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருக்கிற கேரட் மசாலாவை எடுத்து அப்படியே கொட்டிடுவோம். கேரட், தக்காளி இதையெல்லாம் போட்டு அப்படியே கொட்டிட்டு நல்லா கலக்கிடலாம். இதுவும் தோசை பதத்துக்கு தான். அதனால் ரொம்ப திக்காக விட்டோம்னாக்கா கரண்டியோடு ஒட்டிட்டு வந்துடும். அதனால் தோசை பதத்துக்கு நல்லா கலக்கிடுங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தவாவை சூடு பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து ஊற்றுங்க. பாருங்கள், அருமையான இந்த அப்பம், கோதுமை அப்பம் அவ்வளோ சூப்பராக, ரொம்ப ஸ்மூத்தாக, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதுலேயும் இந்த தொட்டுக்கு நமக்கு செய்திருக்கிற வெங்காய சட்னி இருக்கு இல்லையா, சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம வழக்கமாக தோசைக்கு எப்படி நம்ம கொஞ்சம் லேசாக ஆயில் அப்ளை பண்ணுவோமோ அந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல தரமாக நல்ல கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும். கண்டிப்பாக அடிப்பிடிக்காது கோதுமை மாவுன்றதுனால. இப்போ நீங்கள் அப்படியே எடுத்து திருப்பி போட்டு வழக்கமாக தோசை எப்படி நம்ம செய்யவோமோ அது போல் செய்து எடுத்து வச்சுக்கோங்க. தேவைக்கு எத்தனை வேணுமோ சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிள்ளைங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸாக கொடுங்க. இல்லையா ஈவினிங் பார்த்திங்கனாக்கா இது டின்னருக்கு கூட நம்ம செய்துக்கலாம். டயட் ஃபுட் சாப்பிட்றாங்க இல்லையா வீட்டில், அதுக்கு இது கொடுக்கலாம். இது கொடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் கேட்டு வாங்கி இன்னொன்று கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அருமையான ஒரு கோதுமை அப்பமும் வெங்காய சட்னியும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோவை பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் என்னோடய பதிவுகள் உங்களை உடனே வந்து சேரும். ஓகே, அருமையான கோதுமை